அன்பு மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய காணொளியினூடாக நாங்கள் பண்ணையில் இருக்கின்ற பிராணிகளின் தலைகள் கால்களின் எண்ணிக்கை தொடர்பான வினாக்கள் வருகின்ற போது அதற்கு எவ்வாறு இலகுவான முறையிலே விடையளிப்பது என்று சொல்லி பார்ப்போம். சரி பிள்ளைகள், இந்த வினாவை அவதானியுங்கள். பண்ணை ஒன்றில் கோழிகளும் ஆடுகளுமாக 22 நின்றன. கோழிகளினதும் ஆடுகளினதும் கால்களின் எண்ணிக்கை 60 ஆகுமெனில் பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை யாது என்று சொல்லி உங்களுக்கு இந்த வினாவப்பட்டிருக்கிறது. இவ்வினாவுக்கு நாங்கள் எவ்வாறு இலகுவான முறையிலே விடையளிப்பது என்று சொல்லி பார்ப்போம். இவ்வினாவிலே பிள்ளைகள் நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது பிள்ளைகள் கோழிகளினதும் ஆடுகளினதும் கால்கள் எத்தனை என்று சொல்லி முதலாவது எழுதி கொள்ள வேண்டும். உதாரணமாக பாருங்கள், கோழிக்கு 2 கால்களுமாக ஆடுகளுக்கு 4 கால்களும் காணப்படுகின்றன. அதனை நாங்கள் முதலிலே குறித்து கொள்ள வேண்டும். அப்போது நாங்கள் அதனை முதலில் குறித்து கொள்வோம். கோழிகளுக்கு 2 கால்கள், ஆடுகளுக்கு 4 கால்கள். அடுத்ததாக பிள்ளைகள், இங்கு தரப்பட்டிருக்கின்ற ஆடுகளும் கோழிகளுடைய மொத்த எண்ணிக்கையை நாங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற கோழிகளின் எண்ணிக்கை தவிர்ந்த மற்றைய பிராணியினுடைய கால்களின் எண்ணிக்கையினால் பெருக்குதல் வேண்டும். அதாவது உதாரணமாக பாருங்கள் பிள்ளைகள், இங்கே எங்களுக்கு கோழிகளின் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த கோழி தவிர்ந்த மற்றைய பிராணியினுடைய காலின் எண்ணிக்கையினால் இந்த மொத்த விலங்குகளின் எண்ணிக்கையினை நாங்கள் பெருக்குதல் வேண்டும். அவ்வாறு நாங்கள் பெருக்கிக் கொள்வோம். ஒருவேளை மாணவர்களே, எங்களுக்கு வினாவிலே ஆடுகளின் எண்ணிக்கை கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தால் நாங்கள் ஆடுகள் தவிர்ந்த மற்றைய பிராணிகளினுடைய கால்களின் எண்ணிக்கையினால் மொத்த பிராணிகளின் கால்களின் எண்ணிக்கையை பெருக்கி இருப்போம். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு இவ்விடயம் தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே வினாவிலே எங்களுக்கு கோழிகளின் எண்ணிக்கை வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகையால் மொத்த பிராணிகளின் எண்ணிக்கை 22னை நாங்கள் ஆடுகளின் கால்களின் எண்ணிக்கை 4 பெருக்குதல் வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அவ்வாறு பெருக்கி பெறப்பட்ட விடையில் இருந்து இங்கு வினாவிலே கூறப்பட்ட மொத்த பிராணிகளின் கால்களின் எண்ணிக்கையினை கழித்தல் வேண்டும். இங்கே அவதானியுங்கள் மாணவர்களே, நாங்கள் 88 என்ற விடையிலிருந்து மொத்த கால்களின் எண்ணிக்கை 60னை கழிக்கும் போது எங்களுக்கு 28 என்ற விடை கிடைக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் கழித்து பெறப்பட்ட விடையினை கோழிகளினதும் ஆடுகளினதும் கால்களுக்கு இடையிலான வித்தியாசத்தினால் வகுத்தல் வேண்டும். உதாரணமாக இங்கே அவதானியுங்கள், கோழிகளின் கால்கள் 2, ஆடுகளின் கால்கள் 4. இவ்விரண்டு கால்களுக்கு இடையிலான வித்தியாசம் 2. ஆகவே இவ்வாறு பெறப்பட்ட விடையினை நாங்கள் 2னால் வகுக்கும்போது எங்களுக்கு கிடைக்கும் விடை இங்கே வினாவிலே வினாவப்பட்ட கோழிகளின் எண்ணிக்கையாக அமையும். எனவே மாணவர்களே, இங்கே நாங்கள் 28 என்ற இலக்கத்தினை 2னால் வகுத்துக்கொள்வோம். வகுக்கும்போது எங்களுக்கு 14 கிடைக்கிறது. ஆகவே இவ்வினாவுக்கான விடையாக 14 அமையும். இப்போது நாங்கள் ஆடுகளின் எண்ணிக்கையும் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். எவ்வாறு எனின், எங்களுக்கு கோழிகளின் எண்ணிக்கை 14 என்று தெரியும். அதே போன்று இப்பண்ணையில் உள்ள மொத்த பிராணிகளின் எண்ணிக்கை 22. ஆகவே 22லிருந்து கோழிகளின் எண்ணிக்கையை கழித்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஆடுகளின் எண்ணிக்கை கிடைக்கும். மாணவர்களே, இக்காணொலியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இவ்வாறான பிரசீனம் தீர்த்தல் திறனுடன் தொடர்புடைய வினாக்களை தொடர்ந்து வருகின்ற காணொளியிலே பார்வையிடுவதற்காக எங்களுடைய IQ அகாடமி எனும் யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மாணவர்களே. இவ்வினா தொடர்பிலான ஏதேனும் சந்தேகங்கள் காணப்படின் கொமெண்ட் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்து வருகின்ற காணொளியிலே உங்களுக்கான தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்கின்றோம். அன்பு மாணவர்களே, மற்றைய மாணவர்களும் இக்காணொளியினை பார்த்து பயன்பெறுவதற்காக அவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.